சிலுவையின் இரத்தத்தினால் வெற்றி வாங்கி கொடுத்த இயேசுவின் நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்குண்டான வார்த்தை என்ன என்று கேட்டால், நீதிமொழிகள் 10:8, நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். அன்பார்ந்தவர்களே, உங்கள் தலையில் உங்கள் சிரசில் ஆசீர்வாதங்களை எப்போ பார்த்தாலும் தங்கிக்கிட்டே இருக்கும். ஆசீர்வாதங்களை எப்போ பார்த்தாலும் தங்கிக்கிட்டே இருக்கும். யாருக்கு ஆசீர்வாதம் தங்கும்? யார் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வா? எப்படி பேங்கில் டெபாசிட் பணத்தை போட்டு சேர்த்து வைக்கிறாங்களோ அதே போல் உங்களுடைய தலைமையில் ஆசீர்வாதம் எப்போ பார்த்தாலும் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படின்னா யாருக்கு இந்த ஆசீர்வாதம் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா, நீதிமான் சிரசின் மேல். யாரெல்லாம் நீதிமானாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஆசீர்வாதங்கள் தங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நீதிமானா, அதாவது எப்படி நம்ம நீதிமானாக மாறணும் அப்படின்னு கேட்டால், வேதம் சொல்கிறது இயேசுவின் இரத்தத்தாலே நாம் நீதிமானாய் மாறி இருக்கிறோம். அப்படி என்றால் நீங்கள் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்களாக இருந்தால், பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கிற இருந்தால் உங்கள் தலையில் ஆசீர்வாதம் தங்கும். எப்போ பார்த்தாலும் ஆசீர்வாதம் தங்கும். எப்பப்போ ஆசீர்வாதம் வேணுமோ அப்போ நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் நீதிமானாய் மாறணும். எப்படி மாற வேண்டும் என்றால், இயேசுவின் இரத்தத்தால் நீதிமானாக மாறி இருக்கிறோம். அதனால் நான் இயேசுவின் இரத்தத்தால் நீதிமானாக மாறி இருக்கிறேன், நான் இயேசுவின் இரத்தத்தால் நீதிமானாக மாறி இருக்கிறேன், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின, இயேசுவின் இரத்தத்துக்குள்ளே மறந்திருக்கிறேன். வாயை திறந்து நீங்கள் பேசி பாருங்கள், உங்கள் தலைமையில் ஆசீர்வாதம் தங்கும். நம்ம எல்லாரும் பாவத்துக்கு செத்துட்டோம், நீதிக்கு பிழைத்திருக்கிறோம். அதனால் பழைய சாபங்கள், பழைய பிரச்சனைகள், பழைய கட்டுகள் எல்லாம் முடிந்து விட்டது. ஏசப்பா சிலுவையில் இரத்தத்தை சிந்தி வாங்கி கொடுத்துட்டு அவன் அதாவது எப்படின்னா, பிசாசு அவனை தலையை நசுக்கிட்டார் சிலுவையில். அவன் அதிகாரிகளை ஒளிந்து கொண்டு அவனை வெளியிறங்க கோலமாக்கி சிலுவையில் ஆணி அடித்து, என் தகப்பன் இயேசு உங்களுக்கு எனக்கு வெற்றி வாங்கி கொடுத்துட்டார். அந்த வெற்றி நீதிமானாக நம்மளை மாற்றிருக்கிறது. அதனால் கலங்காதிருங்கள், ஆசீர்வாதம் உங்களுக்கு தங்க போகுது. தங்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? இயேசு இரத்தத்தாலே நான் நீதிமானாக மாறி இருக்கிறேன், வாயை திறந்து பேசுங்க, உங்களுக்கு நடக்கும். நான் ஜெபிக்கிறேன். தகப்பன இயேசு மகாராஜா, உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். எங்களுக்காக அடிக்கப்பட்டவரை உமக்கு ஸ்தோத்திரம், எங்களுக்காக நொறுக்கப்பட்டவரை உமக்கு ஸ்தோத்திரம், எங்களுக்காக 3 முறை கீழே விழுந்தவரை உமக்கு ஸ்தோத்திரம், எங்களுக்காக முள்முடி சூடப்பட்டவரை உமக்கு ஸ்தோத்திரம், எங்களுக்காக கசடிப்பட்டவரை உமக்கு ஸ்தோத்திரம், எங்களுக்காக முதுகு கிழிக்கப்பட்டது உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தால் நாங்கள் நீதிமானாக மாறியிருக்கிறோம். ஆண்டவரே, இரத்தத்தால் நீதிமானாக மாறின பிற்பாடு ஆண்டவரே, எங்கள் தலைமையிலே எங்கள் சிரசின் மேலே ஆசீர்வாதம் தங்கன்னு தகப்பன. இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரும் நீதிமானாக மாறுவதாக இயேசுவின் இரத்தத்தால் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதம் குடும்பத்தில் தங்க தலையில தங்கட்டு தகப்பன. எங்க போனாலும் எங்க வந்தாலும் கிருபை கூட இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுக்கு மகிமை.